வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இன்னைக்கு தேதி நவம்பர் 18ங்க, திங்கட்கிழமை. இது கீழ திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் ஸ்ரீவாரிமட்டு நடைபாதையில் உள்ள ஃபுட்பாத்தில் போகிற ஸ்டேட்டஸு, அதுக்கப்புறம் திருமலையில் உள்ள அக்காமடேஷன் ஸ்டேட்டஸ், அதாவது சிஆர்ஓ ஆஃபீஸில் நேரடியாக போய் ரூம் எடுக்கிறதுக்கான ஸ்டேட்டஸ், இது மூணுமே டீட்டெயில்ஸ் இதில் பார்க்கலாங்க. திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம் இது காலையில் 5 மணிக்கு கொடுத்தது. இவங்க வந்து வெப்சைட்டில் இது வந்து ரெகுலர் ஸ்டேட்டஸ் கொடுத்துட்ருப்பாங்க, அப்பப்போ இது அப்டேட் பண்ணுவாங்க. இது 5 மணிக்கு எடுத்தது. அப்போ பார்க்கும்பொழுது 18வது ஸ்லாட் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. 19வது ஸ்லாட்டில் 4971 டிக்கெட் அவைலபிள் இருக்குது. 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நாளைக்கு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 9000 டிக்கெட் 10,000 டிக்கெட் வரைக்கும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் 5000 டிக்கெட் இல்லைன்னா ஒரு 7000 டிக்கெட் இந்த மாதிரி பிரித்து தான் கொடுக்குறாங்க. 2 மணிலேருந்து நீங்கள் ஒரு 4:30 மணிக்குள்ள டோக்கன் வாங்கிட்டீங்கன்னா, 4 மணி வச்சிங்களா, 4 மணிக்குள்ள டோக்கன் வாங்கிட்டீங்கன்னா இன்றைக்கி தரிசனத்துக்கு டிக்கெட் வாங்கிடலாம். மேக்ஸிமம் இன்றைக்கே ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க. மத்தியானம் 2 மணிலேருந்து இரவு 10 மணிக்கு ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க. அதிலே டிக்கெட் வாங்கிட்டு இன்றைக்கே தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு 4 மணி 4:30 மணி ஆகிடுச்சுன்னா இன்றைக்கி டோக்கன் கொடுத்து முடிச்சிடுறாங்க. அவர் மறுநாள் டோக்கன் தாங்க அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி தான் இன்றைக்கும் அந்த 5 மணிக்கு பார்க்கும்பொழுது மறுநாள் காலையில் உள்ள டிக்கெட், அதாவது நாளைக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் தரிசனம் பண்ணுறதுக்கான டிக்கெட்டு 4971 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. கீழ திருப்பதியில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் நேர் எத்தாப்பில் இருக்கிற விஷ்ணு நிவாசத்தில் கொடுக்குறாங்க. அப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு எத்தாப்பில் இருக்கிற சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ் அங்கேயும் கிடைக்குதுங்க. அதுக்கப்புறம் அலிப்பரி நடைபாதைக்கு முன்னாடி அலிப்பரி பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். இந்த நம்மளுக்குலாம் டிக்கெட்லாம் கொடுப்பாங்க பஸ்ஸில் போனோம்னா, அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸ்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துலையும் டோக்கன் கொடுக்குறாங்க. இந்த 3 இடத்துலையுமே கொடுக்குறாங்க. இரவு 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுப்பாங்க. நீங்கள் 12 மணி 1 மணிக்கெலாம் அங்கே இருந்தீங்கன்னா இன்றைக்கே டிக்கெட் போயிட்டு வாங்கிட்டு மறுபடியும் மத்தியானமாக போய் சாமி தரிசனம் பார்க்கலாங்க. வாய்ப்பு இருக்கவங்க அதை யூஸ் பண்ணிங்க. அதுக்கடுத்து ஸ்ரீவாரிமட்டு நடைபாதையில் இன்றைக்கி வந்து 3000 டோக்கன் இஷ்யூ பண்ணுறாங்க. காலையில் 4:30 மணிக்கு இந்த ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீவாரிமட்டில் இன்னைக்கு ஒரு நாளைக்கு 3000 டிக்கெட்டு, ஆவரேஜாக 3000லேருந்து 4000 டிக்கெட் வரைக்கும் கொடுக்குறாங்க. கூட்டத்தை பொறுத்து கொஞ்சம் அதிகப்படுத்துவாங்க. பட் இன்றைக்கி உள்ள ஸ்டேஜில் 3000 டோக்கன் தான் கொடுக்குறாங்க. நேற்றைக்கு 3000 தான் கொடுத்துருந்தாங்க, இன்றைக்கி 3000 டோக்கன் தான் கொடுக்குறாங்க. மத்தியானம் 2 மணிலேருந்து ஸ்லாட் ஆரம்பித்து 9 மணிக்குள்ளார எல்லா ஸ்லாட்டும் முடிக்கிறாங்க. 3000 டோக்கனுங்க இன்றைக்கி. இந்த ஸ்ரீவாரிமட்டு நடைபாதை 6 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன்னா 6 மணி தான் அந்த நடைபாதையும் ஆரம்பிப்பாங்க. ஒரு 5:30 மணி 5:45 இங்கே போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு 5:30 மணிக்கெலாம் அங்கே இருக்கிற மாதிரி இருந்தால் லக்கேஜெலாம் கொண்டு போட்டு திரும்ப நடந்து அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். 6 மணிக்கு அந்த கவுண்டரில் இருந்தீங்கன்னா அந்த 3000 டோக்கன் வந்து கன்ஃபார்மாக ஒரு 7-7:30 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதுக்கப்புறம் போகிறவங்களுக்கு இந்த டோக்கன் கிடைக்காது. அப்புறம் நேரடியாக போய் நீங்கள் இப்போ இலவச தரிசனம் தான் சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இப்போ ஸ்ரீவாரிமட்டு நடைபாதைக்கு போகணும், அந்த வழியாக டிக்கெட் வாங்கிட்டு போகணுன்னு பிளான் பண்ணிங்கன்னா 6 மணிக்கு அங்கே இருக்கிற மாதிரி பாருங்கள். இதுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இலவச பஸ் இருக்குங்க. டிடிடியோட இலவச பஸ் விட்றாங்க. 4:30 மணிலேருந்து பஸ் இருக்குது. அது தவிர கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்குது, ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸும் இருக்குது. அதில் நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு போகிறதுனாலும் போகலாம். அது தவிர ஷேர் ஆட்டோ நிறையா இருக்குங்க, அதில் கூட நீங்கள் ஏறி போகலாம். வாய்ப்பு இருக்காங்க, அதை யூஸ் பண்ணிங்க. இந்த நடந்து ஏறத்துக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சாதாரணமாக நிற்காமல் போனால் 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்தில் போயிடலாம். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக போனோம்னா அதிகபட்சம் 2.5 மணி நேரம் தாங்க ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. அதுக்கடுத்தது திருமலையில் உள்ள சிஆர்ஓ அக்காமடேஷன் ஸ்டேட்டஸுங்க. திருமலையில் நேரடியாக ரூம் எடுக்கிறதுக்காக சிஆர்ஓ அப்படிங்கிற சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஆஃபீஸ் இருக்குது. அதில் உள்ள ஸ்டேட்டஸு. இந்த கவுண்டர் வந்து காலையில் 5 மணிக்கு திறப்பாங்க, இரவு 8 மணிக்கு இந்த கவுண்டர் திறந்துருக்குங்க. இதில் போய் பதிவு பண்ணுறதுக்கு என்ன வேணும்னா, உங்களுக்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மட்டும் இருந்தால் போதும். உங்களுடைய ஃபோன் நம்பர் வேணும். இது 2 தான் வேணும். இதில் நீங்கள் க்யூவில் ஒரு 200-300 பேர் நின்னா கூட ஒரு 1/2 ஹவரில் முடிஞ்சிருங்க. ஏன்னா ஒரு தடவை திறந்து விட்டாங்கன்னா ஒரு இப்போ 100 பேர் திறந்து விடுவாங்க. ஒரு 10 கவுண்டர் அங்கே உள்ளே வச்சுருக்காங்க, ஒரு 100 பேர் திறந்து விடுவாங்க. அதனால் ஒரு சீக்கிரமாக புக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உள்ளே போய் பணம் கட்டுற வேலைலாம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம போயிட்டு நம்ம ஃபோட்டோ எடுப்பாங்க, நம்மளுடைய ஆதார் கார்டை வாங்கிட்டு பதிவு பண்ணிவிட்டு கையில் ஸ்லிப் ஒன்று கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. அவ்வளோதான். அதனால் ஒரு ஆளுக்கு 1 நிமிஷம் கூட ஆகாது. அதனால் ஒரு 300 பேர் இருக்காங்க, இவ்வளோ பெரிய க்யூ இருக்குன்னு நினைக்காதீங்க. போய் ஜாயின் பண்ணி நின்னீங்கன்னா 1/2 ஹவரில் நீங்கள் போய் பதிவு பண்ணிட்டு வந்துடலாம். ஆனால் விடிய காலையில் 5 மணிக்கு இந்த கவுண்டர் திறக்கும் போது நீங்கள் அங்கே பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/2 ஹவரில் ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இதில் இந்த ஸ்டேட்டஸ் படி இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த அக்காமடேஷன் ஸ்டேட்டஸில் 891 ரூமு 50 ரூபா 100 ரூமில் அவைலபிள் இருக்குங்க. 1000 1518 ரூமு எதுவுமே அவைலபிள் இல்லை, எதுவுமே கோட்டா ஒதுக்கலை இன்றைக்கி. ஏன்னா ரூம் எதுவும் காலி ஆகலை. பட் 50 ரூபா 100 ரூமில் பார்த்தீங்கன்னா 891 ரூம்ஸ் அவைலபிள் இருக்குங்க. இது காலையில் 4:40க்கு அந்த ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. நான் கோட்டா வந்து 891 கவுண்டர் இன்னும் 5 மணிக்கு திறப்பாங்க. அதனால் எல்லாமே அவைலபிள் இருக்குது. இந்த முதல்ல வர்ற 891 பக்தர்களுக்கு அதிகபட்சமாக ஒரு 1/2 ஹவரில் ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இம்மிடியட்டாக ரூம் கிடைக்கும். நீங்கள் ரூமு திருமலையில் எடுக்கலை, ஆன்லைனில் எடுக்க முடியல, நேரடியாக தான் போய் எடுக்கணும்னா விடிய காலையில் திருமலைக்கு வாங்க. 5 மணி 6 மணிக்குள்ள க்யூவில் எனக்கு வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக 7 மணிக்குள்ள ரூம் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குங்க. 5 மணிக்கு ஜாயின் பண்ணிங்கன்னா 5:30 5:45 ரூம் கிடைச்சிரும். 6 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா ஒரு 1 ஹவரில் ரூம் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குங்க. பகலில் 10 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா 3 மணி நேரம் ஆகுங்க சமயத்தில். நைட்டில் அதாவது சாயந்தர நேரத்தில் வந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டத்தை பொறுத்தாங்க கவுண்டர் திறந்துருக்கும். கூட்டம் அதிகமாக இருந்தால் சப்போஸ் வந்து ரொம்ப பேர் வெயிட்டிங் வந்துட்டாங்கன்னா கவுண்டர் க்ளோஸ் பண்ணுவாங்க சமயத்தில். அந்தமாதிரி வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் ஆன்லைனில் எடுக்க முடியல, நேரடி தான் எடுக்கணும்னா விடிய காலையில் திருமலைக்கு வாங்க, கன்ஃபார்ம் ரூம் கிடைக்குங்க. திருமலையில் பிப்ரவரி மாதத்துக்கான புக்கிங்லாம் இன்றைக்கி ஆரம்பிக்குதுங்க.
பிப்ரவரி மாதம் சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு பல சேவைகள்லாம் இருக்குது. அதில் கலந்துக்கிறதுக்கான புக்கிங் வந்து இன்றைக்கி ஆரம்பிக்குது. இன்றைக்கி வந்து எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற சேவை புக்கிங் ஆரம்பிக்குதுங்க இன்றைக்கி. ஆக்சுவலாக இது வந்து டைரக்ட் புக்கிங் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் உங்கள் பேரை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுறது மட்டும்தான் இது. இந்த சேவையில் சுப்ரபாத சேவை, தோமாலை சேவை, அர்ச்சனை சேவை, அஷ்டதள பாத பத்மாராதன சேவைன்னு 4 சேவைகளுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் இன்றைக்கி ஆரம்பிக்குதுங்க. இன்றைக்கி காலைல 10 மணிக்கு ஆரம்பிக்கிறது. 20ஆம் தேதி 10 மணி வரைக்கும் 2 நாள் இது ஃபுல்லாகவே ஓப்பனில் தான் இருக்கும். எப்போ வேணாலும் நீங்கள் பதிவு பண்ணலாம். இந்த 48 மணி நேரத்தில் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் பதிவு பண்ண முடியும். ஒரு தடவை தாங்க பண்ண முடியும். வாய்ப்பு இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு அந்த சேவையை ஓப்பன் பண்ணிங்கன்னா என்னென்ன சேவைகள் வரிசையை காட்டுவாங்க, எத்தனை மணிக்கு இந்த சேவைகள் நடக்குன்னு காட்டுவாங்க, அதற்கான கட்டணங்களும் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டேட்டை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. அந்த டேட்டை செலக்ட் பண்ணும்பொழுது சுப்ரபாதம் மட்டும் பாருங்கள், எல்லா நாளும் இருக்கும். அதில் வரிசை எல்லா நாளும் இருக்கும். அதில் வந்து எஸ்பிடினா சுப்ரபாதம், டிஎம்எல்னா தோமாலை சேவை, ஏஆர்சினா அர்ச்சனா சேவை, ஏஎஸ்டிபின்னு இருக்கும். அது வந்து அஷ்டதள பாத பத்மாராதனா அப்படிங்கிற சேவை. இது இந்த 4 சேவைகளும் பாருங்கள். சுப்ரபாத சேவை மாதம் பூரா எல்லா நாளும் க்ரீன் கலரில் இருக்கும். தோமாலை சேவை, அர்ச்சனை சேவையும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், வியாழன் இந்த 3 நாட்கள் மட்டும்தான் அதில் க்ரீன் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் கடைசியாக இருக்கிற அஷ்டதள பாத பத்மாராதனா செவ்வாய்க்கிழமை மட்டும்தாங்க. அது அந்த வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துலேயே வாரத்தில் செவ்வாய்க்கிழமை மட்டும், மாதத்துலேயே 4 நாள் தான் அது காட்டுவாங்க. உங்களுக்கு எந்த சேவை வேணும், எந்த கிழமையில் வேணும்னு அதை சூஸ் பண்ணிங்க. அதில் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு கீழே போய் நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அவங்க இதுதான் நீ புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு காட்டுவாங்க. ஆமான்னு கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா இது வந்து முடிஞ்சிருங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட பில்கிரிம் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில்அப் பண்ணணும். உங்களுடைய பேர், மெயில் ஐடி ப்ளஸ் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர், அதில் டீட்டெயில் ஆதார் கார்டு நம்பர்லாம் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்து அந்த டேட்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது கரெக்டாக முடிஞ்சிருங்க. இதில் இன்னொன்று என்னென்னா, இதில் நீங்கள் குறிப்பிட்ட நாளில் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட சேவை நடக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இல்லை இந்த பிப்ரவரி மாதத்தில் எந்த சேவை கிடைச்சாலும் பரவாயில்ல, இல்லை எந்த கிழமை இருந்தாலும் பரவாயில்ல, நான் போகிறது தயார், எனக்கு இந்த சேவை எது கிடைச்சாலும் ஓகே தான்னிங்கன்னா அந்த காலண்டரில் மேலே பாருங்கள் செலக்ட் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அது பண்ணிங்கன்னா மொத்த சேவையும் மொத்த நாட்களும் எல்லாமே புக் ஆன மாதிரி ஆகிடும். எல்லாமே க்ரீன் கலரில் டிக் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் கொடுத்துட வேண்டியதான். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதம் பூரா நீங்கள் எல்லா நாளும் செலக்ட் பண்ணுறீங்க. எது கிடைச்சாலும் உங்களுக்கு ஓகேங்கிற மாதிரி அது செலக்ட் ஆகிடும். 20ஆம் தேதி 10 மணிக்கு இந்த டைமிங் முடிஞ்ச பிறகு 12 மணிக்கு குழுக்கள் நடக்கும். அது நம்ம போய் செலக்ட் ஆகிடுச்சுன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் நமக்கு மெசேஜ் வரும். இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் பணம் கட்டலாம் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். இல்லைன்னா இந்த புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து டீட்டெயில் தெரிஞ்சிடும். நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்களா இல்லை நாட் செலக்ட் ஆகணும்னு வரும். செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அதில் வந்து அடுத்தது பேமெண்ட்டுக்கான ஆப்ஷன் கொடுப்பாங்க. 2 நாள் டைம் கொடுப்பாங்க. அந்த 2 நாளுக்குள்ள நீங்கள் பேமெண்ட் கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட நாளில் 3 மாதம் கழிச்சு பிப்ரவரி மாதத்தில் என்றைக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிங்களோ அன்றைக்கி டேட்டில் போய் சாமி தரிசனம் பண்ணலாங்க. இந்த மாதிரி வாய்ப்பு இந்த சேவையில் இருக்குது. இந்த சேவையில் முக்கியமான விசேஷம் என்னென்னா, இது வந்து சாதாரணமாக நம்ம சாமி தரிசனம் பண்ணிட்டு வர கருடாழ்வார் மண்டபம் இருக்குது பாருங்க, அதை தாண்டி உள்ளே இருக்கிற வரிசையாக இருக்கிற 3 மண்டபங்கள் இருக்குங்க. அதெல்லாம் தாண்டி கடைசியாக பெருமாளை போய் மிக மிக அருகில் நின்று பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உள்ள சேவைங்க இந்த 4 சேவைகளுமே. அதனால் வாய்ப்பு இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 14 லட்சம் பேர் இதுக்கு புக் பண்ணுறாங்க. ஆனால் செலக்ட் பண்ணுறவங்களை பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 8000 பேர் தான் செலக்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஆனால் புக் பண்ணுறவங்க 14 லட்சம் பேர் கிட்டத்தட்ட பண்ணுறாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பெருமாளை பார்க்கறதுக்கு நமக்கு அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு கிடைக்குங்க. அப்பப்போ ஒருத்தவங்களுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்குது. கமெண்ட்டில் கூட சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் ட்ரை பண்ணுறேங்க. கிடைச்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறுபடியும் இந்த மாதிரி திருமலா திருப்பதி அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என்னோடய சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.